கொடுக்குறீங்க. எவ்வளோ பட்ஜெட்ல வந்து நீங்க வீடு வந்து கட்டி தரீங்க சார்? சார் வெறும் 25 லேக்கு ஒரு சிங்கிள் பிஹெச்கே பண்ணி கொடுத்துருக்கோம் சார். 1 பிஹெச்கே வந்து 25 lakhs 25 லேக். அது எவ்வளோ சென்ட் வந்து வரும்? சார் இப்போ வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆ. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆ. ஒரு சிங்கிள் பிஹெச்கே 450 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து ஒரு பில்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவா ரெண்டிவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறேங்க. உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுமா, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த அனன்யா டவுன்ஷிப் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரமடை டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காந்தி நகர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அங்கிருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் இந்த அனன்யா டவுன்ஷிப் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல லேண்டோ இல்லாட்டி வீடோ கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து 200 மீட்டர் தள்ளி தான் இந்த பேருந்து அமைப்பை அமைச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இந்த ஒரு அனன்யா டவுன்ஷிப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டேட்டா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு, மருத்துவமனை, அதாவது சவிதா ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நியர்பை தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் இல்லை, நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பக்கத்துலேயே தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது தள்ளி பார்த்தீங்கன்னா SRSI ஸ்கூல் இருக்குது. பக்கத்துலேயே SVGV ஸ்கூல் இருக்குது. இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ரோ, மடனோ, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கே வந்து ரொம்பவே நியர்பை தான் இருக்குது. குட்டையூர் பக்கத்தில் தான் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு டவுன்ஷிப்பை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உள்ளே வாங்க பார்த்துக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க? சார் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா இன்பராஜ். ஸோ நம்மளுடைய அனன்யா டவுன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில் கொடுங்க சார். நம்ம அனன்யா டவுன்ஷிப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, அங்கேருந்து வெறும் 200 மீட்டர் காந்தி நகர்னு ஒரு லொக்கேஷனில் வந்து நம்ம சைட் இருக்குது. ஓகே, சரிங்க சார். நம்ம டவுன்ஷிப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. எவ்வளோ சைட்ஸ் வந்து இங்கே அவைலபிள்? ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 110 சைட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அது போக வந்து ஒரு 25 சைட் வந்து புக்கிங் ஆகிருக்கு. அதில் ஒரு 10-11 கிரையெல்லாம் முடிஞ்சு. ஸோ அது போக ரெடி டு மூவ் ஒரு 6 பில்டிங்ஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைட் வந்து என்ன பட்ஜெட் சார்? சார் இப்போ வந்து 9.75 கொடுத்துட்ருக்கோம். சார் ரொம்ப நியர்பையாகவே நம்ம சைட் இருக்குது சார். அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம சைட் அமைச்சிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து 9.7க்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 10 above தான் எல்லாருமே கோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கொடுக்குறதுக்கான காரணம்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து தீபாவளி ஆஃபராக தான் 9.75 கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஸோ இதை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், நெகசபிள் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபிக்ஸடாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து எங்கேயுமே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் கிடையவே கிடையாது. அது போக உள்ள டெவலப்மெண்ட்னு சொல்லி நம்ம நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள 2 பார்க் கொடுத்துருக்கோம். நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று கொடுத்துருக்கோம், வாக்கிங் பார்க் ஒன்று கொடுத்துருக்கோம், ட்ரைனேஜ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சோலார் சிஸ்டம் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80-85 சைட் அவைலபிள் இருக்குது. ஸோ கிழக்கு இருக்குது, வடக்கு இருக்குது, தெற்கு இருக்குது, மேற்கு எல்லா சைட்டுமே அவைலபிள் இருக்குது. வாங்க, ஒரு நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு, லோனு எதுவாக இருந்தாலும் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்து நீங்களே பண்ணி கொடுங்க. எவ்வளோ பட்ஜெட்டை வந்து நீங்கள் வீடு வந்து கட்டி தரீங்க சார்? சார் வெறும் 25 லேக்கு ஒரு சிங்கிள் பிஹெச்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 1 பிஹெச்கே வந்து 25 lakhs. 25 லேக். அது எவ்வளோ சென்ட் வந்து வரும்? சார் இப்போ வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிங்கிள் பிஹெச்கே 450 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து ஒரு பில்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சார் இப்போ நீங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் சொன்னீங்க. அவங்க வந்து எவ்வளோ ஃபுல் லோனே நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க? நம்ம மினிமம் அமௌண்ட் ஏதாவது பே பண்ண மாதிரி? இல்லை சார், நம்ம லேண்டுங்கிற பட்சத்தில் ஒரு 70 to 75% நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 90% வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒரு 10% அவங்க கையில் வந்து ஒரு மாதிரி. ஓகே, நீங்கள் இப்போ எங்களுக்கு லேண்டு பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு, நாங்கள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த வீட்டை வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பீங்க? சார் இப்போ அவங்க லோனில் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 months ஆகிடும். இல்லை நம்ம ரெடி கேஷ் பே பண்ணோம் சார், நாங்கள் குயிக்காக முடிச்சுட்டாங்கன்னா 3 months கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாலும் ஒரு சிங்கிள் பிஹெச்கே.
அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணணுங்களா சார் நம்ம சைட்? ஆமாங்க சார். 1 லேக் வந்து நம்ம புக் பண்ணணும். 1 லேக் கொடுத்தோம்னா ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவோம். லீகல் புக் ப்ரொவைட் பண்ணிட்டோம். லீகல் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். சார் நம்ம சைட்ஸில் நியர்பை வந்துட்டு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்காவாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது நெசசரியாக வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து போகக்கூடிய பிளேஸ் என்னன்னா, ஏதோ சில விஷயங்கள் சொல்லிட்டேன், அதை தாண்டி ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? சார் இதை விட பெஸ்ட் விஷயம் என்னன்னா, இதான் ஊட்டி ரோடு கான்செப்ட். ஊட்டி ரோடுன்னே சொல்லலாம். மேட்டுப்பாளையம் 3.5 கிலோமீட்டர் தான். ஸோ ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அது போக ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கேயே இருக்குது. இது போக தண்ணி ஃபெசிலிட்டிஸ் நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய இடத்துல போயிட்டு தண்ணி இல்லை எங்களுக்கு, தண்ணி வந்து ரொம்பவே பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வந்து மெயினாக உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகே. இப்போ சைட்ஸ் வந்து நிறைய புக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். இப்போ வந்துட்டு இன்னைக்கு கூட நாங்கள் வரும்போது நீங்கள் ஒரு கால்ஸ் பேசிட்டு இருந்தீங்க, புக் பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. ஸோ இன்னும் எவ்வளோ நாளில் இந்த சைட்ஸ் வந்து முடிய போகுது? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மந்த்ஸில் அந்த சைட் ஃபுல்லாமே ஃபினிஷிங் ஆகிடும். என்னோட எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மந்த்தில் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா புக் பண்ணுறவங்க பார்த்துட்டீங்க சார் உங்களுடைய கான்டாக்ட். சார் நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆமாம், இது 9944374986. இதுதான் நம்ம கம்பெனி நம்பர். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி நம்ம சைட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோஆர்டினேட் பண்ணுறோம். ஓகே. அதாவது கோயம்புத்தூரில் வந்துட்டு உண்மையாக சொல்ல போனால் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹவுஸ் வந்துட்டு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. சைட்ஸும் அதே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த அப்ரூவல் பற்றி சொல்லுங்கள். டிடிசிபி இந்த அப்ரூவல் டிடிசிபி சார் இது வந்து பக்கா டிடிசிபி அப்ரூவல். ஸோ அவங்க வந்து அதான் சார் லீகல் புக் செக் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ காங்கிரீட் தான் போட்டிருக்கோம். காங்கிரீட் போட்டு காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் லீகல் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். பக்காவாக லீகல் இருக்கும். நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அமெனிட்டிஸ் இருக்குன்றது. ஸோ உள்ள ஸ்பெஷாலிட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க சார் 2 பார்க் கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் வெறும் 7 ஏக்கரால் 1 ஏக்கரா ஃபுல்லாமே நம்ம பார்க் கொடுத்துருக்கோம். அதுவே ஒரு பெஸ்ட்டு தான். ஏன்னா வெறும் பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது. ஒரு சின்ன ப்ராஜெக்ட்லேயே 2 பார்க் கொடுத்துருக்கோம். வாக்கிங் பார்க் ஒன்று கொடுத்துருக்கோம், சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அது போக 40 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம், 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம், ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம், சோலார் சிஸ்டம் கொடுத்துருக்கோம், சோலார் லைட் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதை விட ஒரு பெட்டரான சைட் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வெறும் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ரைஸில் எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி கோயம்புத்தூர், அதாவது மேட்டுப்பாளையங்கிறது ஒரு கோயம்புத்தூர் ரேஞ்சுக்கு ஈக்குவலான ஒரு பிளேஸ் தான். ஸோ எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் உள்ள ஒரு ஏரியா தான். அதாவது காரமுடியும் முனிசிபாலிட்டி, மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, அதுக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஒரு சைட் இல்லைங்களா சார்? கண்டிப்பாக சார். சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்குது. 24 ஹவர்ஸ் பஸ் வசதி இருக்குது. ஸோ காந்திநகர் பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், பஸ் போயிட்டு தான் இருக்குது. ஒரே என்ஹெச்லேருந்து வெறும் 200 மீட்டரில் இந்த மாதிரி ஒரு சைட்டு கிடைக்கவே கிடைக்காது. வந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். லோனும் நம்மளே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எங்கேயுமே போய் அலையணும்னால எதுவுமே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா, கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க, ஒரு நல்ல ப்ரைஸில் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க சார். உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். சேனல் சார் யூஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ யூஸ் நம்ம சிவா ரெண்டியில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு லேண்டோ ஹவுஸோ வந்துட்டு இனி நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த ஒரு பார்வையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.